வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி மாற்றங்கள் இருக்க போது, அதன் மூலமாக நீங்கள் எந்தெந்த மாற்றத்தை அனுபவிக்க போறீங்கன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி ஆகப்பட்டவர் இந்த 60 நாட்களில் உங்களுக்கு உண்டான ஒரு லாபஸ்தானத்திலையும் அடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல இடத்துலையும் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கே வருவதனால, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் வருவதனால இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதனால் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு வெறுமை, ஒரு சண்டை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாட்களில், இந்த 60 நாட்களில் அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள், தொழிலில் எல்லா இடத்துலையும் ஒரு தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்த அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்களும் அடுத்து தொழில் சம்பந்தமான ஒரு லாபங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சந்திரன். அந்த சந்திரன் லாபஸ்தானாதிபதியா இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே நிர்ணயிக்கவே முடியலையே மேடம், எங்களுடைய லாபத்தை நாங்கள் ஒன்று வச்சா அது ஒன்று கிடைக்குது, அப்படியே கிடைச்சாலும் எங்களுக்கு அது ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அந்த சந்திரன், அந்த சந்திரனாகப்பட்டவர் ஒரு மாதத்துல அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பாதத்தையும் கடக்கும் போது உங்களுடைய லாபமாகப்பட்டதும் அதே மாதிரி தான். நீங்க இன்னைக்கு ஒரு ரேட்டு வச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு ரேட்ல அது விற்பனையாகும், அடுத்த நாளைக்கு அது ஒரு ரேட்ல விற்பனையாகும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சந்திரனை வைத்து தான் உங்களுடைய லாபம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும், நிறைய அந்த சந்திரன் சம்பந்தமான தெய்வ வழிபாடு பண்ணணும், அம்மன் சம்பந்தமான தெய்வ வழிபாடு பண்ணணும். உங்களுடைய பெற்றெடுத்த தாயை நீங்க டெய்லி வணங்கினாலே போறோம், உங்களுடைய லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை போல குமியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலட்சியமான போக்கு என்னன்னா, தன்னுடைய பெற்றோர்களை மிக என்ன சொல்றது அலட்சியப்படுத்துவீங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அலட்சியப்படுத்துவீங்க. நீங்க உங்களுடைய பெற்றோர்களை மதித்தாலே போதும், உங்களுடைய தொழிலாகப்பட்டது மிக ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பெற்றோர்கள் இல்லையா, எங்களுக்குன்னு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெற்றோர்களை தினமும் வணங்கி செல்லுங்க. உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல உச்சியை தொடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் செய்கிறீங்க. அந்த மாற்றங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் எப்போதுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ மாற்றம் செய்து பார்த்துட்டேன், என்னுடைய தொழிலுடைய ஸ்தாபனத்தையே இடமாற்றமும் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி இருந்தும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த ஒரு நாட்களாக உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது. இது எல்லாமே தற்காலிகமான தொந்தரவுகள் தான் கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு இது நிரந்தரமான தொந்தரவு கிடையாது. ஏன்னா எப்போதும் செஞ்சிட்டு இருக்கிற தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ 2 வருட காலத்திற்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை தவிர எப்போதுமே நிரந்தரமாக கிடையாது. அதனால நீங்க அந்த தொழிலில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை எண்ணி நீங்க வருந்த வேண்டாம். அந்த தொழில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த 60 நாட்கள்ல உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த 60 நாட்கள்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுனால, உங்களுடைய ராசியிலையும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் முன்னேற்றமாகப்பட்டது பல மடங்கு உயர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு அது போச்சு மேடம், இது போச்சு, வேலையில நிம்மதி இல்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள், இதற்கு முழு காரணமும் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நீங்க நிறைய ஒரு விரய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க.
அதாவது அலுவலகத்தில் ஒரு கவனமின்மை அதிகமாக இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. கடந்த காலத்தில் ஒரு 2 வருடமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனமின்மை அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதனால் உங்களுடைய அலுவலக ரீதியாக மிக அதிகமான ஒரு நஷ்டங்களை சந்தித்தவர்கள்னு சொன்னால் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் இருப்பீங்க. இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிருப்பீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்கும், டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத நடவடிக்கைகள்லாம் உங்களை மீது பாய்ஞ்சிருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? கன்னிராசி அன்பர்களே காரணம். இதுக்கு கிரகங்கள் கோச்சாரங்கள் காரணமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய அலட்சிய போக்கு, நான் இந்த பதிவில் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்த மாதிரி, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அலட்சிய போக்கு மட்டுமே உங்களுடைய தோல்விகளுக்கு காரணம். எப்போதுமே ஒரு விழிப்போடவும், ஏன்னா உங்களுக்கு திறமைகள் இருக்கு அப்படின்ற ஒரு அலட்சிய போக்குனாலதான் நீங்க என்னைக்குனாலும் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களை குளிபறிக்கிறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்களே ஒழிய உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டாமல் இருப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே செய்துட்டு இருப்பாங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த வேலை தானே நம்ம அப்புறமா முடிச்சுக்கலாம். அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, மேலதிகாரிகள் பாட்டு சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு பேசாம இரு, நீ பாட்டுக்கு ஜாலியா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர்களை நம்பி நீங்க செய்த ஒரு வேலையாகப்பட்டது இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உங்களுடைய வேலைக்கு அந்த இடமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த அளவிற்கு நீங்க மற்றவர்களை நம்பி ஏமாந்தவர்கள்னு சொன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில். கடந்த காலத்துல இது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். நீங்க இந்த 60 நாட்கள்ல வெளிப்போட இருங்க, யாரையுமே நம்பாதீங்க கன்னிராசி அன்பர்களை. எந்த அளவுக்கு யாரையும் நம்பி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களை யாரையுமே நம்பாம இருங்க. உங்களுடைய வளர்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த 60 நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கல்லாக, ஒரு வெற்றிக்கல்லாக மாறுமே தவிர உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் இந்த 60 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தமாக நான் சொன்ன மாதிரி நிறைய பிரிவுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. சில பேர் காதல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, 6 வருடமாக காதல் பண்ணியிருப்பீங்க. இப்போ திடீர் முறிவு ஏற்பட்டிருக்கும். கடந்த 1.5 வருடமாக காதல் திருமணத்தில் சில பேருக்கு கசப்பு ஏற்பட்டிருக்கும். அரேஞ்சு மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அந்த அரேஞ்சு மேரேஜில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய மனக்குழப்பம், மனப்பக்குவமின்மை காரணத்தின் மூலமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுங்க. உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. நான் எது செய்தாலும் அது தோல்வியில தான் மேடம் முடியுது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னை நம்பி நான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க உங்க மீது ஒரு நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை பத்தலையா, தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்க செய்த அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது கண்டினியூஸா பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் வேணும்னா பண்றீங்க, இன்னொரு நாள் வேணான்னா பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரியா இருக்கும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர குறைய மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, உங்கள் மீது நம்பிக்கை, நீங்க செய்கின்ற செயல்ல ஒரு தெளிவான முடிவு, இதெல்லாமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். சில பேர் நிறைய பேர் ஃபாரின்காக ட்ரை பண்றீங்க, ஆனா அதுக்குண்டான முயற்சிகள் மிக குறைவாக தான் இருக்கு. நீங்க ஃபாரினுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா முழு முயற்சியோட செய்யுங்க. யார் யாரெல்லாம் பார்த்து பேசணுமோ, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி வைங்க. அதற்குண்டான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருவரை நம்பி காசை கொடுத்துட்றீங்க, அந்த நபர் உங்களை ஏமாற்றக்கூடிய நபராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலாம் இருந்திருக்கு. கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா சட்டம் வழக்குலலாம் நீங்கள் நிறைய மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. யாரோடையோ செஞ்ச தப்புக்காக நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏறுவதற்கும் ஒரு கோர்ட் வாசல்ல நிற்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும். இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய அலட்சியமின்மை காரணமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்திருக்குது. மிக கவனத்தோடு, உங்களுடைய ராசியில கேது வந்துட்டார், வரும்போதே நீங்க என்ன செய்யணும், விழிப்போட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். இருந்தீங்கன்னாலே உங்களுடைய முழு முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் தொழில்
தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த தொழிலை மாற்றம் செஞ்சுக்கலாம், இன்னொரு தொழிலும் ஆரம்பிக்கலாம். அதற்கு உங்களுடைய ஜாதகத்தையும் தசாபுத்தியும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த வெளிநாடு சம்பந்தமான ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது எல்லாமே தற்காலிகமாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடிய அந்த வேலை செய்கிறவர்களுக்கு நிறைய வருமானம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் வராகரை வழிபாடு பண்ணுங்க. வராக பெருமாளை வழிபாடு பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கும். சில கன்னிராசி என்பர்கள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதாவது பூமி இருக்கும், அதில் நிறைய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நிறையா இருக்கும், அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் நிறைய இருந்திருக்கும். சில பேர் சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த சொத்துக்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வராக பெருமாளை இந்த கன்னிராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. நம்ம இப்போ கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜோதிடம் ரீதியாக நான் என்னுடைய குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜாதகம் எழுதி தரோம். அதுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.